ස්වාමීන් වහන්සේ පූජකතුමනි මේ වගේම මේ වෙලාවේ මේ අරමුණ වෙනුවෙන් එකතු වෙලා ඉන්න ආදරණීය අම්මේ තාත්තේ සහෝදරයා සහෝදරිය கௌரவத்துக்குரிய மதகுருமார்களே இந்த நிகழ்வுக்காக வேண்டி இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களை உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். අපි හැමෝම දන්නවා මේ වෙලාවේ මුළු ලෝකෙම මිනිසක්කමක් තියෙන සියලුම දෙනා මේ වෙද්දී පලස්තීන කියන ලේවැගිරීම වෙනුවෙන් හඬ නගන මොහොතක්. எங்களுக்கு தெரியும் மனிதாபிமானத்தை விரும்பக்கூடிய அனைவரும் உலகளாவிய ரீதியில் இப்போது பாலஸ்தீன மக்களோடு இருக்கிறார்கள். කොළඹ විතරක් නෙමෙයි මේ ආසියාවේ දකුණු ආසියාවේ මුළු ලෝකෙම වීදිවලට මිනිස්සු පාරට බහැලා මේ අසාධාරණය මේ ඝාතන මේ ලේවැගිරීම නවත්තන්න කියන මොහොතක්. கொழும்பில் மாத்திரமல்ல ஆசியாவில் தெற்காசியாவில் உலகம் முழுவதிலும் மக்கள் இந்த மிலேச்சத்தனமான தாக்குதலுக்கு எதிராக ஒன்று திரண்டிருக்கிறார்கள். අන්නේ අරගලේ කොටසක් විදියට තමයි මේ සටනේ කොටසක් විදියට තමයි මේ මුළු ලෝක සටනක කොටසක් විදියට තමයි අපි හැමදෙනාම මෙතෙන්ට එකතු වෙලා ඉන්නේ. அதன் ஒரு கட்டமாகத்தான் உலகளாவிய இந்த ஆர்ப்பாட்டங்கள் சம்பந்தமான நிகழ்வுகளின் ஒரு கட்டமாகத்தான் இன்று நாங்கள் இங்கே මේක නිකම්ම සටනක් නෙමෙයි මේ සටන දිනනවද නැද්ද කියන එක උඩ මේ ලෝකේ මනුස්සකම ඉතුරු වෙනවද නැද්ද කියන එක තීරණය වෙනවා. இந்த யுத்தம் வெற்றி தோல்வியை தாண்டி இந்த யுத்தம் நிறைவடைவதில் தான் மனிதாபிமானம் தங்கி இருக்கிறது. පහුගිය අවුරුද්දකට 60000ක් මිනිස්සු ඝාතනය කරලා 20000ක් කුඩා දරුවෝ ඝාතනය කරලා තමන්ගේ බිම අහිමි කරගෙන යන මේ අමානුෂීය යුද්ධ මේක පලස්තීනයේ නිදහස් රාජ්‍යයක් විදිහට ජයගත්තේ නැත්නම් මම හිතන්නේ මේ ලෝකේ මනුස්සකම ගැන අපිට මෙතනින් එහාට කතා කරන්න අමාරු වෙනවා. ஆம், கடந்த ஆண்டு 60,000த்திற்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுள் 20,000த்திற்கும் அதிகமான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த யுத்தம் இதோடு நிறுத்தப்படாவிட்டால் மனிதாபிமானம் எங்கே என்ற கேள்வி மாத்திரம்தான் எஞ்சி இருக்கும். අපි මේ කතා කරන මොහොත වෙනකොට කෑම පොඩ්ඩක් ඉල්ලගෙන නැත්නම් වතුර නැතුව පොඩි දරුවෝ අර බඩවල් පිටට ඇවිල්ලා ඇටසකිලි වගේ වැටිලා ඉන්න මොහොතක්. நாங்கள் பேசக்கூடிய இந்த தருணத்தில் கூட உணவில்லாமல் பானமில்லாமல் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் சாவு அதாவது அவருடைய இறுதி மூச்சு வரை அவர்கள் வந்திருக்கிறார்கள். මේ සටන දිනන්නේ මුළු ලෝකෙම මනුස්සකම් වෙනුවෙන් පෙනී ඉන්න මිනිස්සු එකට එකතු වුණොත් එකතු වෙලා බලපෑම් කරොත් විතරයි. ඒ නිසා තමයි අපි හැමදෙනාම මේකට එකතු වෙලා ඉන්නේ. இந்த யுத்தம் வெற்றி பெறுவதாக இருந்தால் ஒன்றே ஒன்று மாத்திரம்தான், மனிதாபிமானத்தை விரும்பக்கூடியவர்கள் உலகளாவிய ரீதியில் இருந்த அழுத்தம் கொடுக்க வேண்டும். அப்படி செய்தால் மாத்திரம்தான் இந்த யுத்தம் நிறைவுக்கு வரும். அதற்காக வேண்டிதான் நாங்கள் இன்று ஒன்று திரண்டிருக்கிறோம். අපි හැමෝටම විවිධ මතවාද තියෙන්න පුළුවන්. විවිධ දේශපාලන අදහස් තියෙන්න පුළුවන්. හැබැයි පලස්තීනයේ නිදහස් විය යුතුයි කියන එක ඇරෙන්න වෙන මතයක් අපි කාටවත් තියෙන්න බෑ මේක ගැන. எங்களுக்கு வித்தியாசமான சிந்தனைகள் இருக்கலாம், வித்தியாசமான அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி அவர்களுடைய விமோசனத்திற்காக வேண்டி நாங்கள் அனைவரும் ஒரே சிந்தனையில் இருக்க வேண்டும். මේ ළමා ඝාතන නවත්තලා පලස්තීන නිදහස් රාජ්‍ය වෙනුවෙන් පෙනී ඉන්න බැරි නම් දේශපාලන නෙවෙයි අතටම මනුස්සකමටවත් සුසු නැහැ. இந்த யுத்தத்தை நிறுத்தி இந்த குழந்தைகள் கொல்லப்படுவதை நிறுத்தாவிட்டால் அரசியல் செய்வதில் எந்த பலனும் இல்லை. ඒ නිසා කිසිම දෙගිඩියාවක් නැහැ. හැකි උපරිමයි අපි සියලුම දෙනා මේ සටන වෙනුවෙන් ඉන්නවා. නිදහස් පලස්තීනයක් වෙනුවෙන්, ගාසාවේ නිදහස වෙනුවෙන්, මේ ජනතාවගේ වේදනාව නිවා කිරීම වෙනුවෙන් අපි පෙනී ඉන්නවා. எனவே எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாலஸ்தீனத்திலே யுத்தம் நிறுத்தும் வரைக்கும், காசா மக்கள் நிம்மதி அடையும் வரைக்கும் இந்த போராட்டத்திலே நாங்கள் தொடர்ந்தும் இருப்போம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. මේක නැතුව අපිට දේශපාලනය ගැන කතා කරන්න බෑ. அரசியல் பேச முடியாது எமக்கு. අද දැන් දවස් ගානකට පස්සේ මම ගෙදර යනකොට මම දන්නවා මගේ අවුරුදු දෙකක පුතා ගෙදර ඉන්නවා. හැබැයි මේ මොහොත වෙද්දී අපි දන්නවා පලස්තීනයේ ගාසාවේ ඊළඟ පැයේ තමන්ගේ දරුවා ජීවත් වෙයිද කියලා දන්නේ නැති
අම්මල තාත්තලා ගොඩකින් පිරලා ඉන්නේ. நான் இங்கே உரையாற்றிவிட்டு இன்னும் 2 மணித்தியாலங்களில் என்னுடைய வீட்டுக்கு போகும்போது என்னுடைய மகன் வீட்டிலே இருப்பார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அடுத்த மணித்தியாலத்திலே பாலஸ்தீன குழந்தைகள் இருப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கிறது. අපි මේ වෙනුවෙන් දශක ගාණක් සටන් කරපු ව්‍යාපාරයක්, ආරම්භයේ ඉඳන් සටන් කරපු ව්‍යාපාරයක්, නොසැලී සටන් කරපු ව්‍යාපාරයක්. நாங்கள் இதற்காக வேண்டி பல வருடங்களாக போராடிய ஒரு கட்சி, பல விதமான போராட்டங்கள், வித்தியாசமான போராட்டங்களை செய்திருக்கிறோம். අවුරුදු 50ක් තිස්සේ නිදහස් පලස්තීනයක් වෙනුවෙන් පැවති හැම විරෝධතාවයකටම ලංකාවේ සහභාගී වෙච්ච ඉදිරියෙන් හිටපු ව්‍යාපාරයක්. 50 ஆண்டுகளாக பாலஸ்தீன மக்களுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி நடைபெற்ற எல்லா போராட்டங்களிலும் இருந்தவர்கள் நாங்கள். එනිසා ඒක එදත් එහෙමයි, අදත් එහෙමයි, හෙටත් එහෙමයි. මේ සටන ජයග්‍රහණය කරන තුරු අපි මේක ඉස්සරහින් ඉන්නවා. எனவே அன்றும் அப்படித்தான், இன்றும் அப்படித்தான், நாளையும் அப்படித்தான். இந்த போராட்டம் நிறுத்தப்படும் வரைக்கும் களத்திலே நாங்கள் நிற்போம். අර ආරම්භයේ කතා කරපු මහත්මයා පැහැදිලி කරා අධිරාජ්‍යවාදයේ විසින් කොහොමද මේ යුද්ධ ඇති කරේ කියලා. ஆரம்பத்திலே உரையாற்றிய சகோதரர் சொல்லி இருந்தார் மேலேத்தியவாத யுத்தங்களை பற்றி. මේ සහෝදරයා පැහැදිලි කරා පලස්තීන යුද්ධයක්, පලස්තීන ජනතාවට මේ පීඩනය කොහොමද අධිරාජ්‍යවාදයේ විසින් අවුරුදු ගාණක් තිස්සේ, අවුරුදු ගාණකට කලින් ගොඩ නැගුවේ කියලා. அவர் சொல்லி இருந்தார் மேலேத்தியவாதிகள் பாலஸ்தீன மக்கள் மீது எப்படி இந்த யுத்தத்தை திணித்தார்கள் என்று. ඒක ඇත්ත. හැබැයි අපි දන්නා අධිරාජ්‍යවාදී අපිට ඇති කරේ යුද්ධ විතරක් නෙමෙයි. அது உண்மை. ஆனால் மேலேத்தியவாதம் ஏற்படுத்தியது யுத்தம் மாத்திரம் அல்ல. අපිට කුසගින්න ඇති කරා, பசியை ஏற்படுத்தினார்கள். මේ දුප්පත් රටවල දිලිඳුකම ඇති කරා. இந்த ஏழை நாடுகளிலே அவர்கள் இன்னும் பிரச்சனைகளை ஏற்படுத்தினார்கள். කඩා වැටුණු ආර්ථිකය එකතු කරා. பொருளாதார பின்னடைவை ඒවා ஏற்படுத்தினார்கள். ගන්න බැරි ණයගැතිභාවය ඉතුරු කරා. கடனை ஏற்படுத்தினார்கள். එහෙම අපේ රටවල් වල කොඳු කඩලා දැම්මා. இவைகள் எல்லாம் எங்கள் நாடுகளுக்கு ஏற்படுத்திய பிரச்சனைகள். අපිත් රටක් විදියට ඒක විඳිතේ. நாங்களும் ஒரு நாடாக அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். පලස්තීන තරම් නැති වුණා. பாலஸ்தீனத்திற்கு மாத்திரம் அல்ல. ඒ නිසා අපි හැමෝම මේ ලෝකේ මේ පීඩනයේ ඉන්න හැමෝම එකතුවත් විතරයි මේක ජයග්‍රහණය කරන්නේ. எனவே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மாத்திரம்தான் இதில் வெற்றி பெற முடியும். සහෝදර සහෝදරියනි හොඳට මතක තියාගන්න சகோதர சகோதரர்களே, நல்லாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். අමාරුම වෙලාවේ පෙනීදීම තමයි පෙනීදී. கஷ்டமான காலங்களிலே நாங்கள் அவர்களுக்காக வேண்டி இருப்பதுதான் மிக முக்கியமானது. අපි අමාරුම වෙලාවේ මේ සටන වෙනුවෙන් පෙනී ඉන්න මේ සටන ඉස්සරහින් හිටගෙන ඉන්නවා. எங்களுடைய கஷ்டமான இந்த காலத்திலே அவர்களுக்காக வேண்டி நாங்கள் நிற்போம், நின்று கொண்டே இருப்போம். ගිය සතියේ පලස්තීනයට සහයෝගය දක්වුවා කියලා කැනඩාවට අතිරේකව 15% බදු පැනෙව්වා. கடந்த வாரம் பாலஸ்தீனத்திற்கு உதவி செய்தார்கள் என்பதற்காக வேண்டி கனடாவுக்கு 15% வரியை உண்டாக்கினார்கள். ලංකාවේ ආර්ථිකය තියෙන්නේ හෙල්ලි තියෙන්නේ. இலங்கையின் பொருளாதாரம் ஆடிக்கொண்டு இருக்கிறது. අපි පලස්තීන ජනතාවගේ කුසගින්න නැති කිරීම වෙනුවෙන් පෙනී ඉන්නවා. நாங்கள் பாலஸ்தீன மக்களின் பசியை போக்குவதற்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி ඒ இருப்போம். වෙනුවෙන් සටන් කරනවා. போராடுவோம். සටනේ පෙරමුණේ ඉන්නවා. போராட்டத்திலே முதன்மை வகிப்போம். හැබැයි මේ රටේ මිනිස්සු කුසගින්නට ඇදලා දාන දීන්න අපිට ගන්න බෑ. எனவே இந்த நாட்டு மக்களை பசியின் கொடுமைக்கு தள்ள நாங்கள் தயாரில்லை. අපි මේ දෙකම වෙනුවෙන් පෙනී ඉන්නවා. ඒ දෙකම මේරගෙන මේ සටන ඉස්සරහට ගෙනියනවා. நாங்கள் 2 காரணங்களுக்காக வேண்டியும் முன்னால் நிற்போம், 2 காரணங்களை மையப்படுத்தியே இருப்போம். අපි මේ ජාතිවාදයට විරුද්ධව පෙනී ඉන්නවා. நாங்கள் இனவாதத்திற்கு எதிராக நின்றோம். දශක ගානකට පස්සේ ජාතිවාදී පරද්දන්න අපිට පුළුවන් වෙලා තියෙනවා. பல வருடங்களுக்கு பின்னால் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. දශක ගානකට පස්සේ ජාතිවාදී පාවිච්චි කරලා දේශපාලනය කරන එක, ආණ්ඩු කරන එක නවත්තන්න අපිට පුළුවන් වෙලා තියෙනවා. பல வருடங்களுக்கு பின்னால் இனவாதத்தை பயன்படுத்தி அரசியல் செய்வதை நிறுத்தி இருக்கிறோம். ඒ දේ අපි කරමින් පෙන්නමින් ඉන්නවා. அந்த விடயத்தை செய்து கொண்டு காட்டிக்கொண்டு இருக்கிறோம். අපි පලස්තීනයට විරුද්ධව ක්‍රියාත්මක වෙලා තියෙන ජාතිවාදී යුද්ධයට විරුද්ධයි. ඒ වෙනුවෙන් දිවිහිමියෙන් පෙනී ඉන්නවා. பாலஸ்தீனத்திற்கு எதிராக நடைபெறக்கூடிய இனவாத யுத்தத்திற்கு எதிராக நாங்கள் எதிர்ப்போம், அதற்காக வேண்டி நாங்கள் இருப்போம். හැබැයි ඒ වගේම අපි ලංකාවේ ඔබයි ජාතිවාදීට යට වෙන්න දෙන්නෙත් නැහැ. எனவே அதற்காக வேண்டி இலங்கையிலே இருக்கக்கூடிய உங்களை மீண்டும் இனவாதத்திற்குள் தள்ளவிட மாட்டோம். ඒ වගකීමත් අපිට තියෙනවා. அந்த பொறுப்பும் எமக்கு இருக்கிறது.
ඒ නිසා මේ අසීරුම වෙලාවේ අමාරුම වෙලාවේ අසීරුම තැනදී අපි වෙණී ඉන්නවා. எனவே இந்த கஷ்டமான காலத்திலே துன்பமான காலத்திலே நாங்கள் அவர்களுக்காக வேண்டி இருக்கிறோம். මෙතන ඉන්න බොහෝ දෙනෙකුට මේ විරෝධතාවයට සම්බන්ධ වෙලාද ගෙදර යන්න පුළුවන්. இங்கே இருக்கக்கூடிய பெருவாரியானவர்கள் இந்த நிகழ்வு முடிந்து வீட்டுக்கு போகலாம், ගිහිල්ලා ඉන්න පුළුවන්. போய் කරපු එක இருக்கலாம். සතුටු වෙන්න පුළුවන්. சந்தோஷப்படலாம். අපි ඊටාම සංකීර්ණ තත්ත්වයකට මුහුණ දෙනවා මෙතනින් පස්සේ. நாங்கள் மிக முக்கியமான ஒரு தருணத்தை அடைவோம். இதற்கு பின்னால் උද්ඝෝෂණ කරලා නිකන් ගෙදර යන්න බෑ මේ තියෙන තත්ත්වේ. ஆர்ப்பாட்டங்களுக்கு பின்னால் இந்த நிலைமையோடு நிம்மதியாக வீடுகளுக்கு செல்ல முடியாது. எமக்கு තමන්ගේ ෆෝන් එක චෙක් කරලා බලන්න මේ වෙද්දි உங்களுடைய ජාතිවාදී රූපවාහිනී නාලිකාවක් විසින් අපේ മന്ത്രിතුමියක් මේකට සහභාගී වුණා කියලා සම්පූර්ණ මඩ ප්‍රචාරයක් ප්‍රහාරයක් අරගෙන යනවා. உங்களுடைய மொபைல் போன்களை செக் பண்ணி பாருங்கள். இப்போதே ஒரு இனவாத ஊடகம் எங்களுடைய அமைச்சர் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றார் என்பதை செய்தியாக போட்டிருக்கிறார்கள். අපි මේ ඉලක්ක බවට පත් වෙනවා. நாங்கள் ஆச்சரியம் அடைகிறோம். ඒ නිසා ඒ කෙසේ වුණත් අසීරුම වෙලාවේ අමාරුම වෙලාවේ අපි මේක වෙනුවෙන් පෙනී ඉන්නවා. ඒක ස්ථිරයි. எது எப்படி போனாலும் கஷ்டமான கடினமான இந்த தருணத்திலே அவர்களுக்காக வேண்டி நாங்கள் இருப்போம். ගාසාවේ නිදහස වෙනුවෙන් නිදහස් පලස්තීනයක් වෙනුවෙන් අපි එදත් පෙනී හිටියා අදත් පෙනී ඉන්නවා හෙටත් පෙනී ඉන්නවා. காசா மக்களுக்காக வேண்டி பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி அவர்களுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி நாங்கள் அன்றும் இருந்தோம், இன்றும் இருப்போம், நாளையும் இருப்போம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். විවිධ දේවල් කියන්න පුළුවන්. பல விடயங்களை சொல்லலாம். නමුත් මම අවසාන වශයෙන් ඔබට එක පොරොන්දුවක් දෙනවා. இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், உறுதியை வழங்குகிறேன். අපි මේ සටන වෙනුවෙන් පෙනීම අපි මේ සටන වෙනුවෙන් පෙනීදී ඉවර වෙන්න පුළුවන් ක්‍රම දෙකකට විතරයි. எமக்கு இந்த போராட்டத்திலே இரண்டு முறைகளிலே அவர்களுக்காக வேண்டி இருக்கலாம். එක්කෝ නිදහස් පලස්තීනයක් හම්බෙනකම් අපි මේක වෙනුවෙන් පෙනී ඉන්නවා. ஒன்றோ சுதந்திர பாலஸ்தீனம் கிடைக்கும் வரை இந்த போராட்டத்திலே தொடரலாம். නැත්තම් අපි මිය යනකම් අපි මේක වෙනුවෙන් පෙනී ඉන්නවා. இல்லை என்றால் நாம் சாகும் வரை அவர்களுக்காக வேண்டி இருக்கலாம். කිසිම සැකයක් තියාගන්න එපා. මේ සටනේ ඔබත් එක්ක අවසාන මොහොත දක්වා අපි ඉදිරියට ඉන්නවා. මේ සටන ජය වේවා. නිදහස් පලස්තීනයට ජය වේවා. எனவே நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம். இந்த போராட்டத்திலே உங்களோடு நாங்கள் மரணிக்கும் வரை இருப்போம் என்பதை கூறிக்கொண்டு சுதந்திர பாலஸ்தீனத்திற்கு ஜெயவேவா என்று சொல்லி விடைபெறுகிறார். ஃப்ரீ பாலஸ்தீன், ஃப்ரீ பாலஸ்தீன்.